கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஐஸ்வர்யா வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அருண்கிட்டையும் அபிராமி அம்மா கிட்டேயும் எல்லா நாடகமும் வந்து வெளியில் வந்துருச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஐஸ்வர்யாவை அழைச்சிட்டு வராங்க. இந்த ரியா கிட்ட வந்து ஐடியா கேட்கலான்னு கேட்டால் இவன் என்ன பச்சை புள்ள மாதிரி இருக்கா, சரி நம்மளே வந்து எதுவாக இருந்தாலும் தைரியமாக போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அபிராமி அம்மா கூட வந்து காரில் ஏறுறாங்க. இப்போ பரவாயில்லையா அப்படின்னோன்னா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அழைச்சிட்டு வராங்க. இவ தான் என் மருமக, இவளை வந்து கொஞ்சம் பாரேன், பார்த்துட்டு என்ன பிரச்சனை ஏதாவது நல்லா இருக்காளான்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு ஏமா ஒன்று ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தியே இப்போ முன்னாடி செக் பண்ணப்போ அதெல்லாம் கொஞ்சம் கூட நான் பார்த்து எனக்கு கொஞ்சம் டவுட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, டாக்டர் நீங்கள் சந்தேகப்படுறது எல்லாமே சரிதான், நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் வந்து ஒன்றும் வயிற்றில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, அடிப்பாவி ஏன் இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் தயவு செஞ்சு கெஞ்சுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா வந்து இனிமேல் எதுவும் சொல்லாதீங்க, ஏதோ என் குடும்ப சூழ்நிலை வந்து அத்தை மனசுக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை சொல்லிட்டேன், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எதுவும் தேவையில்லாமல் சொல்லி என் குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணி விட்றாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ ஏதோ இவ்வளோ தூரம் சொல்லிட்டல நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து அபிராமி அம்மா வந்து வாசலில் வெயிட் பண்ணுறப்ப வந்து உன் பையனையும் வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அபிராமி அம்மா வந்து சொன்னேன்ட்டு அருணை வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தோன்னே வந்து இப்போ அருண் வந்த விஷயம் எதுவுமே தெரியாது. டாக்டர் வந்து இவங்க வந்து ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தை வந்து அப்படியே வந்து போய் அபிராமி அம்மாக்கிட்டேயும் சரி அருண்கிட்டையும் போட்டு உடச்சிடுறாங்க. அவள் நல்லா தான் இருக்கா, அவள் வயிற்றில் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி விஷயம் சொன்னோன்னே அவள் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஏதோ உங்கள் மனசை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு வந்து அப்படியே சொல்லிடுறாங்க. இதை சொன்னோன்னே என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. ஆஹா நம்ம ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சோ, இனிமேல் வந்து நம்மளை வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துக்க வாய்ப்பே இல்லையே, இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சுருக்கோம், இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தானே வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அருண் வந்து கோவத்தில் வந்து பலாருன்னு வந்து ஐஸ்வர்யா வந்து அடிச்சிடுறாங்க. அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னோன்னா, சரி விடுறா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னோன்னா அபிராமி அம்மாவும் செம கோவத்தில் இருக்காங்க. அதோட வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐஸ்வர்யா முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது ஐஸ்வர்யாவோட ட்ரீமாக இருக்கா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.